சனி பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி. மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் அடங்கியது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் சனி பகவான் 7.5 சனியை உங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட 5 வருட சனியை நீங்கள் முடித்து விட்டீர்கள். இன்னும் 7.5 2.5 ஆண்டுகள் தான் பாக்கி. இது அப்படியே போக போக இந்த சனியை மங்கு சனி, பொங்கு சனி, கொடுக்கிற சனியாக அற்புதமாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த வரக்கூடிய 2020 டிசம்பர் 27ஆம் தேதி ஆலயங்களெல்லாம் அனுசரிக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசி உங்கள் ராசியிலிருந்து விடுபட்டு மகர ராசியில் அடுத்த 2.5 ஆண்டுகள், அதாவது 2023 மே மாதம் வரை ஆட்சி பலத்தோடு அமைகிறார். அதாவது தனுசு ராசிக்கு இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்துக்குள்ளே போனால் குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்புவாரா அப்படிங்கிறது கிடையாது சார். சனி அப்படின்னா தர்மவான் அப்படின்னு பேர். அப்போ எப்படி சார் குடும்பத்துக்குள்ளே போனால் பிரச்சனையை கிளப்புறார்? இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலெல்லாம் களைய போகிறார். ஒரு சிக்கல் உருவாகிறது என்றால் அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்காக சில நேரங்களில் நம்மளுடைய மனைவியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ நம்மளுடைய பேச்சை சில விஷயங்களை கேட்காது. நமக்கு சில உண்மைத்தன்மை தெரியும். அந்த உண்மைத்தன்மையை அப்படியே மெதுவாக சூழ்நிலை அறிந்து நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், குடும்பத்தை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குடும்பஸ்தானத்தில் சனி பகவான். நீங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் உடனே பேச்சை கேட்க மாட்டேங்கிற, இல்லை மனைவி கூட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது உடனே நீங்கள் நான் தான் தர்மப்படி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் வேகமாக விட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். முதல்ல பொறுமையாக சில விஷயங்கள் அவங்களுடைய தரப்பு நியாயங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக கேட்டுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கிற உங்கள் சனி பகவானுடைய தர்மத்தை நீங்கள் பறைச்சாற்றுங்கள். நீங்கள் அதிலேருந்து சக்ஸஸாக விடுபடுவீங்க. அதற்கு பிறகு இதுதான் வாக்குஸ்தானம். அப்போ சனி வாக்கு நாணயத்தை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது சார். அதனால் காப்பாற்ற முடியாத வாக்குகளெல்லாம் கொடுக்கக்கூடாது. சனி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சனி நம்ம வாக்குஸ்தானத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு என்ன செய்யலாம். இப்போ நான் ஜோதிடர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு தனுசு ராசி அன்பர் ஒரு ஜோதிடராக இருக்கிறார். அப்போ வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த ஜோதிடத்தில் என்ன உண்மையை உங்களுக்கு தெரியுதோ அது உங்களுடைய கிளைண்ட் ஏற்றுக்கிட்டாலும் தைரியமாக சொல்லி பழகுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஜோதிடர். கற்ற விஷயத்தை உங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாணயமாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸ். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலுவலகத்தில் நம்மளுடைய கீழ் அதிகாரியோ அல்லது மேல் அதிகாரியோ ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாலும் அந்த தவறுகளை கரெக்டாக அவங்கள்ட்டையும் சுட்டி காட்டி அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுலேருந்து களையக்கூடிய ஒரு சக்தியை கொண்டுட்டு வரோம். அதனால உங்களுக்கு வேலையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை சார், இதை நான் அவனை மாட்டி கொடுத்தா என் வேலை போயிடும், இவனை மாட்டி கொடுத்தா மாட்டி கொடுக்க சொல்லலை. முதல்ல ஒரு கண்டிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க சார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அல்லது கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு நீங்கள் செஞ்சது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் வேலையில், குடும்பத்தில் பல இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும், சில கஷ்டங்களை உண்டு பண்ணுறது தான் இது குடும்பஸ்தான சனி, வாக்குஸ்தான சனி. அடுத்தது தனஸ்தான சனி. நீங்கள் நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணலாம் சார். இன்டைரக்ட் பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது. தேவையற்ற பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. சார், சனி 2ல் வர்றாரு, சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்களா சார்? நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் நேர்மையாக தானே, சட்டத்துக்கு புறம்பான பிஸ்னஸை பண்ணுவார், ஆனால் நேர்மையாக தானே பண்ணேன் அப்படிம்பாரு. எங்களோட ஜோசியம் பார்க்க வரவங்களாம் நிறையவே சொல்லுவாங்க, சார் நான் ஒரு தப்புமே பண்ணலை சார், என்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது சார், எனக்கு மட்டும்தான் சார் சோதனை வருது அப்படிம்பாங்க. அங்கே ஜாதகத்தில் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புரிஞ்சுக்கலாம். அதை போல் முதல்ல உங்கள்கிட்ட என்ன தவறு இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த காலகட்டத்தில் திருத்திட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் தனஸ்தான சனி உங்களுக்கு தனத்தை கொடுக்கும். சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்று. சனி கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் தர்மப்படி சம்பாத்தியம் பண்ணுறத எந்த காலத்திலையும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் சனி திசையில் பயணம் பண்ணுறேன், 19 வருஷம் சனி திசையில். ஜோதிடத்தில் எனக்கு என்ன தர்மம்னு தெரியுதோ அதை தைரியமாக பறைசாற்றுவேன். அதனால் ஆண்டவன் நான் நீ கோடீஸ்வரன், நான் பெரிய சம்பாத்தியம் பண்ணலை, என்ன அப்படிங்கிற எனக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் வருது, அவ்வளோதான். அதுக்கு காரணம் யாருன்னா சனீஸ்வர பகவானுடைய அருள்.
புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட இதை நீங்கள் இந்த 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இப்போ திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் குடும்பம் இல்லைன்னா உங்களுக்கே திருமண விஷயங்கள் வருது. கொஞ்சம் சனி பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வரும் அல்லது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு மாப்பிள்ளை வரும், தட்டி போயிடும். உடனே 7.5 சனி தான் தட்டிட்டு அப்படிங்க. உண்மையிலேயே அது காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பையன் நல்லவா இல்லை, இல்லை அந்த பொண்ணு நல்லவா இல்லை, உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றவா இல்லை அப்படின்னா தான் சனி பகவான் தட்டி விடுவார். நேர்மையாக தட்டி விடுவார். இல்லை நீங்கள் வந்து ஒரு காதலிக்கிறீங்க, லவ் பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் அந்த லவ்வில் உள்ள மைனஸ் பாயிண்ட் தெரியும். ஒன்று நீங்கள் அவங்கள விட்டுட்டு வர வேண்டிய நிலை வரும், இல்லாட்டா அவங்க உங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலை வரும். அதனால் ஒரு 2 சொட்டு கண்ணீர் ஒடிக்க வேண்டிய நிலை வரும். அப்போ இதுக்கு காரணம் ஒன்று 7.5 சனினால எனக்கு லவ் கெட்டு போச்சு அப்படி இல்லை, இந்த ஒரு கெட்ட வாழ்க்கை நம்மளை விட்டு வெளியே போச்சு. இப்போ தான் போய் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவீங்க. ஏன்னா போக்கு சனி, மங்கு சனி, பொங்கு சனி இல்லை. இப்போ தான் அப்பா அம்மாட்ட போய் நீங்கள் நம்ம பாருங்கள், எனக்கு அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லாட்டா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், எப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம குளத்திலேயே பாருங்கள், அது நான் நம்ம குல வழக்கப்படி நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனால் சனி தான் உங்களை குல வழக்கப்படி வாழ்வதற்கு அவர் தான் வழி கொடுப்பார். புரிஞ்சுங்களா? உலகம்னா என்ன, தர்மம்னா என்ன, நியாயம்னா என்ன, நம்ம வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற உணர்வது பூரமே இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான். உற்றார் யார், நண்பர் யார், நல்லவர் யார் எல்லாத்தையும் தெரியும். சில உறவினர்கள் நம்மளை விட்டு இப்போ என்ன செய்வாங்க, ஏற்கனவே ஜென்மச்சனியில் இருக்கும்போதே பகைச்சிட்டு போயிருப்பாங்க. அப்படி பகைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த உறவுகள் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே இந்த 2.5 வருஷத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனியுடைய பலம் பொங்கு சனியாக மாறும். அப்போ பொங்கு சனியாக மாறும்போது நம்மளை யாரெல்லாம் பகைச்சார்கள், எந்த நண்பர்கள்லாம் பகைச்சாங்க, எந்த உறவினர்கள்லாம் பகைச்சாங்களோ அவங்க உங்களை நாடி வரக்கூடிய காலம், அவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். புரிஞ்சுக்கிட்டா? அப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸே நமக்கு தெரியும். அதே போல் திருமணம் ரொம்ப காலமாக திருமணம் நடக்கும். கடந்த 7 வருஷமாக ஏஜ்லாம் கூடிக்கிட்டே போகும். ஐயோ நம்ம இந்துக்கள்லாம் ஒரு வார்த்தை பேசுவாங்க, ஏஜ் குடித்து அடிப்பாங்க. ஆனால் ஜோதிடத்தை மெயின் பண்ண மாட்டாங்க. ஏஜ் போயிட்டு சார், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறான் சார், எய்த்த வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறான் சார், என் சித்தப்பா இப்படி சொல்கிறான் சார், பெரியப்பா இப்படி சொல்கிறார் சார் அப்படிப்பாங்க. உங்களுக்கு எது கரெக்டான வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ண மாட்டோம். அப்போ இந்த காலகட்டம் போகும்போது ஏஜானவங்களுக்கெல்லாம் சிறப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒன்று. இல்லை இந்த 7.5 சனியில் யாருடைய வாழ்க்கையாவது ஒரு சிரமப்பட்டு டைவர்ஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு மறு திருமண வாழ்க்கை இந்த 7.5 முடியக்கூடிய காலகட்டத்தில் மறு திருமண வாழ்க்கைக்குள்ளே நல்ல வாழ்க்கைக்குள்ளே புத்துணர்ச்சியாக போகலாம். தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த 7.5 முடியக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கும். நீங்கள் வங்கி லோன் எடுத்து ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டலாம். புரிஞ்சுங்களா? இந்த 7.5 சனி முடியும் போது அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதே மாதிரி வாகனங்கள், பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். இப்படி பல வகையில் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். அதே போல் ஏதாவது ஜாப்பில் இருந்தவங்க ஏதாவது இவ்வளோ காலமாக நம்மளுடைய பதவி உயர்வு கிடைக்கல, சம்பளத்திலேயே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுகூலமாகும். அது வகையில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் கேஸ் எல்லாம் பைசல் ஆகி நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பென்ஷன்தாரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் பென்ஷன்லாம் சரியான காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எவ்வளோதான் நமக்கு உடல்நிலையில் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப பாதிச்சிருக்குது, அவங்கெல்லாம் இப்போ உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஆன்மீக நாட்டங்கள் நிறைய கிடைக்கும். நிறைய ஆலயங்களுக்கு சென்று நம்ம என்ன செய்யலாம், ஆலய கடவுள்களை நல்ல சிறப்பாக தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஆலயங்களில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். அதே போல் நம்ம வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புகழும் அந்தஸ்தும் கீர்த்தியும் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். இப்படி பல வகையில் இந்த 2.5 வருஷமும் ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒரு படியில் ஏறி போகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அழகாக உயர்த்துவோம். கடந்த காலங்களில் பட்டதெல்லாம் அனுபவம். அந்த அனுபவங்கள் பூரா என்ன செய்யும், நம்ம அறுவடை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ கடந்த காலகட்டங்களில் பூரா லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், தொழில் போயிருக்கும், தொழிலில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், குடும்ப பொருளாதாரமே ஒரு நிலை குலைஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல நம்மளுடைய வாழ்க்கையை 2021 ஒரு ஸ்டெப் வளர்ந்தோம்னா 2022 அடுத்த ஸ்டெப் வளருவோம். 2023 நமக்கு சுபிட்சமான காலகட்டம். அப்படி 2.5 ஆண்டுகள் நம்ம சுபிட்சத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி. தனுசு ராசி. தனுசுனா வில்லு, அம்பு சொல்லுவோம். வில்லில் இருந்த பெறப்பட்ட அம்பு போல நம்ம அந்த அன்பு எந்த இடத்துல இலக்கு அடையணுமோ அந்த இலக்குவை அடையக்கூடிய ஒரு காலம், அற்புதமான காலம். சரியாக பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்கள்லாம் பல வெற்றிகள்,
அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த 2.5 ஆண்டுகள். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். அல்லது செல்போனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே 98 42 52 16 69 கூகுள் பே நம்பர். அதில் உங்களால்